அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் நிறுவன தலைவர் விருகை வி.எம். சிவகுமார்ஜி அவர்கள்கிட்ட பல்வேறு விஷயங்களை ஒத்து ஒரு நேர்காணல் வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற விவகாரம் தொடர்பா நீதிமன்ற உத்தரவுலாம் போடப்பட்டது. அதை மீறி தீபம் ஏற்றப்படல. இப்போ ஆட்சி மன்றம் நடந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிலை இருந்ததோ அதே தான் தொடரும்ன்றாரு. இது அப்படிதான் இருக்குமா, இல்ல இந்த ஆண்டாவது தீபம் ஏற்றப்படுமா? தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல சென்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்களோ அதே தவிரதான் இன்று புதிதாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து தமிழக முதல்வர் இன்னும் அதை பத்தி பேசல. ஆனா அவரோட மந்திரி சபையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னைக்கு அதை பத்தி கருத்து சொல்ல வராங்க வெளியே. முதல்வரோட நிலைப்பாடு என்னன்றது இன்னும் போக போக தான் தெரியும். ஆனா நாங்க இந்த தீர்ப்பு மிக போராட்டம், கடுமையான போராட்டங்கள் போராடி இந்த தீர்ப்பை நாங்க உச்ச நீதிமன்றத்து மூலியமாக தீர்ப்பு விட்டோம். தீர்ப்பை சென்ற ஆட்சியாளர்கள் மதிக்கவில்லை. காவல்துறையை வைத்து அடக்குமுறையை செய்து அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட விளைப்பாடு தான் இன்னைக்கு அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்றது மக்கள் புரிவாங்க. ஏன்னா பெரும்பான்மையான இந்துக்கள் கொடுத்த தீர்ப்புல தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இன்னைக்கு இந்த ஆட்சி வேணும்னு சொல்லி இதே இந்து மக்கள் தான் விரும்பி வாக்களித்திருக்காங்க. இவங்க மீண்டும் அதே நிலைப்பாடை எடுப்பேன்னு சொன்னா அப்ப இவங்களோட நிலைப்பாடு சரியான நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. மக்கள் இந்த இடத்துல இவங்க தோத்துட்ட மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க, உணர்றாங்க. கட்டாயம் அந்த முறை தீபத்துள்ள தீபம் ஏற்றுவதற்கான முயற்சிகளை இந்து அமைப்புகள், அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு முழுமையாக போராடி பெற்று தீபம் ஏற்றியே தீர்வோம். இப்படி ஒவ்வொரு முறையும் இந்துக்கள் தங்கள் உரிமையை பெற நீதிமன்றத்தை தான் நாட வேண்டுமா? தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சிகள் தான் அது போலலாம் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனாங்க. சிறுபான்மைகளை பெரும்பான்மை வாரியம், பெரும்பான்மைகளை சிறுபான்மை வாரியம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரியல, இந்துக்கள் என்றாலே கசக்குது, மாற்று சமூகத்தினரை இணைக்குது. ஆனா ஓட்டு வாங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே சரிங்க. தமிழ்நாட்டுல என்னன்னா கோயில்ல வராங்க, பட்டை அடிச்சுக்கிறாங்க, குங்குமம் வச்சுக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் குங்குமம் வைக்கும் போது ஆரத்தி எடுத்து ஒரு குங்குமம் வைக்கும் போது தடுத்தாரு. ஆனா தேர்தல் அந்த தேர்தல் நேரத்துல இடிக்குது எங்களோட ஓட்டுகள். தேர்தல் முடிந்தது, பதவி பிரமாணம் பெற்று ஒரு அதிகாரத்துக்கு வந்தோடனே எங்களை பார்த்தா கசக்குது. அது பொட்டு வைக்கிறத ஏத்துக்கலன்னு சொல்லும் போது அதை ஒரு பேசும் பொருளா மாறின உடனே அதுக்கு உடனே ஒரு கோயிலுக்கு போறதும் கும்பிடுறதும். அப்ப எந்த அளவுக்கு இந்துக்களை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் முட்டாளாக நினைக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். இந்து மக்கள் புரிந்து கொண்டு இந்துக்களை விரும்புற அரசை உருவாக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆதங்கம். இப்போ 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு போறது, இது எப்படி பாக்குறீங்க? சிறைவாசி என்றாலே மதத்தை கொண்டு வரவே கூடாதாங்க. அவர் என்ன குற்றம் செய்திருக்காரு அந்த குற்றத்தின் அடிப்படையில தான் தண்டனை. இஸ்லாமிய சிறைவாசின்னு நீங்க பொத்தம் பொடவா சொன்னீங்கன்னா பல சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ள இருக்காங்க. அவங்க ஒரு யதார்த்தமான ஒரு தவறு செய்திருப்பாங்க, ஒரு சின்ன குற்றம் செய்திருப்பாங்க. அவங்கள விடுதலை பண்றதுல எந்த ஒரு அமைப்பும் தடை செய்யல. அவங்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு நேரத்திலையும் இந்து அமைப்புகள் போராட்டம் பண்ணல. கோயம்புத்தூர்ல தொடர் கொண்டு வைத்தவர்கள், இந்திய இயக்க தலைவர்களை தொடர்ந்து குற்ற செயல் செய்து அவர்களை கொடூரமான முறையில கொலை செய்தவர்கள், இது போன்ற சிறைவாசிகளுக்கு இன்றும் மனநிலை மாறல. உள்ள இன்னும் அவங்க மனநிலை மாறாம வெளியே வந்தாங்கன்னா கட்டாயமா இன்னைக்கு ஆட்சி திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனா அவருக்கு நல்ல ஆட்சி அமையணும்னு சொல்லிதான் நாங்க வேண்டுறோம். ஆனா அவர் சில பேர்களுக்கெல்லாம் மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்காரு. அவங்களுக்குலாம் ஆட்சி இருந்தா என்ன, போனா என்ன. இன்னைக்கு மந்திரி சபையில இருக்கோம், இன்னைக்கு நம்ம சமூக மக்களை வெளியெடுக்கணும், நம்ம சமூக மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது செய்யணும், அது மூலியமா பணம் தரணும். இந்த நோக்கத்துலதான் அவங்க இந்த ஆட்சியில இருக்காங்க. தவிர மீண்டும் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக மக்கள் மத்தியில பேர் எடுக்கணும், உள்ளாட்சியில நல்ல ஆட்சியாக பேர் எடுக்கணும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல இவங்க தொடரணும், வெற்றி பெறணுன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் அந்த முதலமைச்சர் விஜய்க்கும் அந்த எண்ணங்கள் இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா இவங்களுக்கு இருக்காது. தமாக கட்சிக்கு இருக்கும், ஆனா இவங்களுக்கு இருக்காது. இவங்களும் இன்னைக்கு ஏதோ கிடைச்சது விருந்துக்கு வந்தவங்க இருக்கிறவங்களும் சாப்பிட்டு ஓடலாமான்னு பார்ப்பாங்களே தவிர இவங்க இந்த விருந்தை நல்லபடியா நடத்தணும், மறுபடியும் வர்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள் இருக்காது. அதனால இவங்களோட பேச்செல்லாம் முதல்வர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதல்வருக்கு நல்ல அதிகாரிகள், IAS அதிகாரிகள்லாம் ஆலோசனை கொடுப்பாங்கன்றது எங்களோட கருத்து, கொடுப்பாங்கன்றது எண்ணங்களும் எனக்கு இருக்கு. குற்ற செயல்ல செய்தவர்களுக்கு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுமே தவிர அவங்களை விடுதலை பண்ணன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒவ்வொரு மத ரீதியா குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னா இது ஒவ்வொரு மதத்திலையும் இந்த மாதிரியான கோரிக்கை வரும் இல்லவா? இடஒதுக்கீடுன்றது நாங்க என்ன சொல்றோம்னா, யார் இல்லாம ஏழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் இடஒதுக்கீடு தரணும்னு சொல்றோம். நாங்க ஜாதி ரீதியா இடஒதுக்கீடு கொடுப்பதே அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு
புறக்கணிக்கிறோம், வேண்டாம். ஏன்னா ஒரு ஜாதிக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாதியின் பேரால வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த ஜாதிக்குள்ளேயும் பொருளாதாரத்துல உயர்ந்தவங்க இருப்பாங்க, படிச்சவங்க இருப்பாங்க. அங்க யார் படிக்காம இருக்காங்க, பொருளாதாரத்துல கம்மியா இருக்காங்களோ, பின்தங்கி இருக்காங்களோ, அவங்கள கைப்பிடிச்சு தூக்கணும். உயர்ந்த ஜாதின்னு சொல்லுங்க. உயர்ந்த ஜாதியிலும் பொருளாதாரம் இல்லாம, படிப்பறிவு இல்லாம கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு இருக்காங்க பல மாவட்டத்துல. அவங்கள கை கொடுக்கணும். பொருளாதார ரீதியா தான், அடிப்படையில தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கை. ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ சலுகைகள் கொடுப்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயல்பட மாறிடும். இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா அதை வந்து 5% மாற்ற வேண்டும்ன்றாங்களே, மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது சாத்தியமா? நாங்க வந்து கேட்கறது அதான் கேட்கிறோம். ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றோம். எல்லா மதத்திலயும் கொடுக்கலாம், எல்லா ஜாதியிலயும் கொடுக்கலாம். ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, சமமா. ஆமா, ஒரு ஜாதியின் அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு என்பது தேவையில்லைன்ற. சரி, இந்த அமைச்சர்கள் ஒரு மதத்தை சார்ந்தோ இல்ல ஆதரித்தோ அவங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை கூறுவதை எப்படி பாக்குறீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி வெற்றி பெற்றவன அந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் வந்து சமமான ஒரு குடிமகனாக மாறிடுறாரு, மூத்த குடிமகனாக மாறிடுறாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு அமைச்சர் பட்டியலில் அமைச்சராக இடம் பெற்றிருக்காரு. அதை நாங்கள் வந்து ஒரு விடுதலை சிறுத்தையிலிருந்து வெற்றி பெற்று வந்தவருக்கு பதவி கொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அவங்களும் வரணும் அந்த பதவிக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுப்படையாக இல்லாம இஸ்லாமிய பயங்கரவாதி சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்கு அந்த சிறைவாசி குடும்பத்தை கூட்டின்னு போய் சட்டத்துறை அமைச்சர் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொது வெளியில மாட்டுக்கறி சாப்பிட்டு, மாட்டுக்கறி நான் சாப்பிடுறேன், மாட்டுக்கறி சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடனால நாங்க சொல்லல, அதை ஒரு விளம்பரமாக வீடியோவாக காட்டணும்ன்றது மற்ற மதத்தினரோ சமூகத்தினரோ முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இதெல்லாம். இது தேவையில்லாத ஒரு செயல். அவர் சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம், அதை வெளியே காட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போல வந்து கிறிஸ்துவர்களோட ஒரு ஜப கூட்டத்துல போயிட்டு நீங்களும் அரசியலுக்கு வரணும், மதம் மாறியவர்களுக்கும் சலுகைகள் கொடுக்கணும், அவங்களையும் தனி தொகுதிகளெல்லாம் வெற்றி பெறத்துக்கு நிப்பாட்டணும், வாக்காளர்கள் நிப்பாட்டணுன்றதா கேட்கறது வந்து ஒரு அமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் இவர் எப்படி தேசத்துக்கு எதிரான செயல்களை, சட்டத்துக்கு புறம்பான பேச்சுகளும். பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து அவங்க வந்து ஒரு கடவுளாக நேசிக்கக்கூடியவங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டத்திட்டங்கள் என்ன ஏற்றிருக்கான்னு தெரிஞ்சு பேசுறாரால அவரை வந்து இழிவுபடுத்துறாரா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கிறவனும் அரசாங்கத்துல அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிதான் தனி தொகுதி உருவாக்குனாரு. இந்த தொகுதியில எப்படி ஒரு மதம் மாறி போனவனை வந்து கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே எதிர்க்கிறாரு. அவரு எங்களை எதிர்க்கல, பாபா சாஹேப் அம்பேத்கரோட சட்டத்திட்டத்தை புறக்கணிக்கிறார் அவர். இதைதான் நாங்க சொல்லுவோம். இப்போ இந்து மதத்துல வந்து நிறைய ஜாதி பிரிவினருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து மதம் மாறதா சொல்றாங்க. ஆனா அப்படி போனவங்க போனதுக்கு பிறகும் தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி, இந்து மதத்தை அவமானப்படுத்தும் விதமா பேசுவது எதனால? இங்க இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்து மதம் இன்னைக்கு எத்தனை பேர் மதம் மாறி போனாலும் இந்து மதம்ன்றது ஒரு கடல் மாதிரி அழிக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு வந்து இதை குறை சொன்னாதான் வெளி உலகத்துக்கு தெரிவாங்க. அதனால இதை வந்து குறை சொல்லி கொண்டே இருப்பாங்களே தவிர, ஆனா இங்க வந்து அவங்க வந்து மதம் மாறி போனாலும் அவங்களோட முழுமையான பெயரை வந்து கெஜெட்ல வந்து ஏத்துறதே கிடையாது. அவங்க வந்து அங்கேயும் பாத்தீங்கன்னா முனுசாமி, குப்புசாமி, கந்தசாமி என்ற பேர்ல தான் அரசு வேலைகள்ல இருக்காங்க. இது வந்து தேசப்பற்று உள்ள ஒரு அரசு வந்ததுன்னா மதம் மாறின பின்னாடி அவங்களுக்கு வந்து அரசு வேலையில அதன் அடிப்படையில கொடுக்கணும். இந்த இடஒதுக்கீடு பட்டியலில் வந்து இவங்க இடத்த வந்து நிரப்பி கொண்டு இடஒதுக்கீடுல வந்து காத்து கொண்டு இருப்பவர்களை பின்தங்கிய நிலைமையிலே வச்சிருக்காங்க. இதை அரசு கவனத்துல எடுத்து ஜாதி ரீதியான கணக்கு எடுக்கும் போது அந்த மத ரீதியா அதை சேர்த்துக்கணும். ஜாதி ரீதியா கணக்கு எடுத்துட்டு வரும்போது அவங்க என்ன மதத்தை பின்பற்றுறாங்க அதையும் சேர்த்தாங்கன்னா, அப்ப இந்த ஜாதியில உள்ள இந்த மதத்தில் மாறிட்டாங்க, அப்ப அவங்க எந்த அரசு வேலையில இருக்காங்கன்றத பட்டியலை எடுத்து இவங்களெல்லாம் அந்த பணியில வந்து அடுத்த தலைமுறைக்கு, ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, இனி வராத அளவுக்கு பார்த்துக்கொள்ளணும்ன்றது எங்களோட கோரிக்கை. இப்போ சமீபத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சு, ஆந்திரால ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதாவது மதம் மாறியவர்களுக்கு இந்து மதத்துல இருக்கிற சலுகைகள், குறிப்பா SC ST பிரிவினருக்கான சலுகைகள் மதம் மாறியவர்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? நடக்குது, நடைமுறையில நடந்துட்டாங்க, மதம் மாறிடுறாங்க. ஆனா அதை வந்து கெஜெட்ல ஏத்தாதனால இவங்க இன்னும் அந்த SCன்ற பட்டியல இருந்துகிட்டு இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை, இந்துக்களுக்கு SCல இருக்கிற இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டியல் இனத்துல இருக்கிற இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில இவங்க மறைமுகமாக திருடுறாங்கன்னு சொல்ல முடியும். என்னைக்கு மதம் மாறி போனீங்களோ அந்த மதத்துல வந்து நீங்க வந்து உயர்ந்த சாதியா மாறினதுக்கு அப்புறம் அங்கதான் நீங்க போட்டி போடணும். இங்க
எழுந்து நடக்கவே முடியாத மேல ஏறி நின்றுட்டு அவனோட உரிமைகளை வந்து நீங்க கொள்ளடிக்கிறீங்களே, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு கடுமையா போராடிட்டு இருக்கிறோம், எல்லா இடத்துலயும் பேசிக்கொண்டு இருக்கோம். ஆலயம் என்பது ஒரு மதம் சார்ந்த விஷயம். அங்க வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவா நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்காக ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றது அரசியல் பேசுறதுக்கான இடமா மாறிச்சு. இது சரியா? மதம் சார்ந்து நாங்க வந்து ஓட்டு போடணும் எந்த இடத்துலயும் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு எந்த இடத்துலயும் கிறிஸ்தவ ஆலயங்கள்லயும் சில மசூதிகள்லயும் அது ரொம்ப தப்பான விஷயம்ன்ற. மக்களை வந்து நீங்க வந்து ஒரு அடிமைத்தனமாக தான் வச்சிருக்கீங்க. மதம் என்றது சுதந்திரமாக இருக்கணும். அவங்க நினைச்சா கடவுளை வேண்டணும், இந்த நேரத்துல நீ வேண்டியே ஆகணும், இந்த நேரத்துல நீ வந்து ஆலயத்துக்கு வந்தே ஆகணும். அது வந்து இன்னும் அடிமைத்தனத்துலதான் இருக்குது. இவங்க எல்லாம் அடிமைத்தனத்தை பத்தி பேசுறதும், மனித உரிமைக்காக பேசுறதும், சுதந்திரத்துக்காக பேசுறாங்க போது போலி வேஷம் போடுறாங்க. இந்து மதத்துல என்னைக்காவது வந்து இத்தனை மணிக்கு நீ இந்த கோயிலுக்கு இத்தனை மணிக்கு நீ வந்தாகணும், கடவுளை வணங்கி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு முருகரை வழிபடலாம், இன்னைக்கு அமாவாசை அம்மனை வழிபடலாம், அப்படிதான் சொல்லுவாங்க. தவிர விருப்பம் இருக்கிறவங்க போய் வழிபடுங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருவாங்க, வீட்டுல இருந்து கூட கும்பிட்டுக்கலாம். ஆனா மத்த மதத்தெல்லாம் அப்படி இல்லை. கட்டாயமா ஞாயிற்றுக்கிழமை நீ கட்சிக்கு வந்தே ஆகணும், ஜபம் படிச்சு ஆகணும், இங்க 5 வேளை தொழுகை போய் ஆகணும். போலன்னா அவனை வந்து அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை அவனை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரி இந்து மதத்துல அது மாதிரிலாம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நாங்க எந்த இடத்துலயும் இந்து மதத்துல வந்து இந்துக்களுக்கே ஓட்டு போட்டு இந்துக்கள் ஆட்சி வரலாம், இந்து சாம்ராஜ்யம் வரணும்னா நாங்க கேட்டதே இல்லை. இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லுவோம், அதான் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு கால சூழ்நிலை அது மாதிரி மாறிடுச்சு. ஒரு மாதிரில அவங்க ஒற்றுமையா இருந்து அவங்களோட கோரிக்கைகளை வலுவா கேட்கறாங்க. இன்னைக்கு வந்து 5% வேணும்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. ஆனா இந்துக்களுக்கு ஒரு தீபம் ஏற்றுன்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இல்லை இன்னைக்கு சட்டசபையில, ஒரு எம்எல்ஏ இல்லை. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கேட்கறதுக்கு ஒரு அமைச்சரே இருக்காரு. அப்ப இவ்வளவு பெரிய பெரும்பான்மையான இந்துக்களுக்கு வந்து நாதியற்ற ஒரு ஜனமாக மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இவங்களுக்கு கேட்கறது யாரும். அப்ப இதுக்காகவே எங்களுக்கும் அந்த உணர்வுகளும் வெறிகளும் உண்டாக்குறது யாரு? ஆட்சியிலையும் அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் எங்களை உணர்வு ஒரு வெறித்தனமா ஆளாக மாத்துறாங்க. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல வந்து ஆட்சி மாற்றங்களை வந்தாலும் சரி, காட்சி மாற்றமா இருந்தாலும் சரி, அதை நல்ல முறையில பயன்பெற மாதிரி செய்யணும். இப்போ ஒரு இஸ்லாமிய அமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் சார்ந்த பிரிவுக்கு, அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு ஆதரவா பேசுறாரு. ஒரு கிறிஸ்தவ அமைச்சராக இருக்கிறவரு அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா இந்து மத நம்பிக்கை உள்ள ஒருத்தர் அமைச்சரானா அவர் வந்து எல்லாரும் மத சார்பற்று இருக்க வேண்டும் அப்படின்னு இந்துக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. இது எப்படி? இந்துக்களை எவ்வளவு கொட்டாலும் தாங்கிக்குவான், குடிய கொட்டிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து நடக்காது. இந்த ஆட்சி மாற்றமே ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு இந்துக்களோட செயல்பாடு தான் நான் சொல்லுவேன். நீங்க இன்னமும் சென்ற ஆட்சியாளர்கள் இப்ப செய்த தவறுகளே நம்ம செய்வோம்னு நினைச்சீங்கன்னா உள்ளாட்சியில நீங்க சந்திப்பீங்க, அதோட விளைபாடை நீங்க சந்திப்பீங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு மாதத்துக்கும் ஒரு அமைச்சர்கள் கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க. இந்துக்கு வந்து இந்து ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய அமைச்சர் வந்து நீங்க நடுநிலையா இருக்கணும் அப்படிலாம் சொல்றது வந்து மிகவும் தவறான விஷயம். திருப்பரங்குன்ற மேட்டர் வந்து தீபத்துல வந்து நாங்க தீபம் ஏத்தணும் அவர் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொல்லட்டும், உள்துறை அமைச்சர் சொல்லட்டும், யாரோட சொல்லட்டும், அதிகாரிகள் சொல்லட்டும். ஆனா அமைச்சரே வந்து எங்களுக்கு இதுவரெல்லாம் வாய் திறந்து தீபத்துள்ள தீபம் ஏத்துன்னு சொல்லலையே. அப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இவங்க மதிக்க மாட்டேன்னு இந்த தமிழக அரசு சொன்னா, தமிழக அரசு சொல்றதை மட்டும் மக்கள் மதிக்கணுமா? கேள்வி எப்படி இருக்கும்? ஒரு நீதித்துறை வந்து வானளவில் உயர்ந்தது ஒரு நீதித்துறை. அந்த நீதித்துறை சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு ஒரு அரசு சொல்லும்போது, அரசு சொல்றத மக்கள் கேட்கணுமா? அரசையே உருவாக்குறவங்க நாங்க தான், நாங்க கேட்கணுமா அவங்கள? நான் கேள்வியே கேட்கிறேன். அப்ப அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? அடுத்த கட்டமா புரட்சி தான் நடக்கும், ஆட்சி மாற்றத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. இல்ல இப்ப இந்த ஆண்டு தீபத்தூண், அந்த தீபத்தூண்ல கட்டாயமா நாங்க தீபத்தூண் ஏத்துவோம், தீபத்தூண்ல தீபம் ஏத்தியே தீருவோம். ஏன்னு சொன்னா போன வாட்டியே தீபம் ஏத்தாதனால பூர்ணச்சந்திரன் வந்து இளைஞர் வந்து தான் உடலையே வந்து தீபமாக மாற்றி கொண்டார். அது போன்ற ஒரு அவல நிலைகள் தமிழ்நாட்டுல உருவாகக்கூடாது என்பது எங்களோட தொலைநோக்கு சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாட்டி கட்டாயமாக தீபத்துள்ள தீபம் ஏற்றுறதுக்கு அரசு முன் வந்து, அரசே அதை செய்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தீபம் ஏறியும் காத்துல தானா தீபம் அணைஞ்சிடும். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இவங்க பக்கத்துல வந்து சிக்கந்தர் மலை இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்கு. என்னைக்காவது சிக்கந்தர் தர்கால இந்துக்கள் போய் ஏதாவது தவறு செய்தார்களா? ஆனா சிக்கந்தர் தர்காவுக்கு செல்வாருங்க, ஆனா ஆடை பலியிட போறேன்னு சொல்லி ஆட்டை தூக்கிட்டு போவாங்க. சிக்கந்தர் மலையை ஆய்வு செய்யறேன்னு சொல்லி திருப்பரங்குன்ற மலையில போய் பிரியாணி சாப்பிட்டாங்க. யார் சாப்பிட்டது? ஒரு எம்பியோட தலைமையில போய் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து கலவரத்தை உண்டாக்குறது யாரு? இஸ்லாமியத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் அந்த தவறுகளை செய்தார்கள். எங்கேயாவது இந்து அமைப்புல இருக்கிறவங்க போயிட்டு சிக்கந்தர் தர்கா போய் நாங்க ஆய்வு செய்ய போறோம், சிக்கந்தர் தர்காக்கு அன்று எவ்வளவு இடம் கொடுத்தாங்களோ அதே இடத்துலதான் அவங்க இருக்காங்களா? இப்போ கூட சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கொடி மரம் ஏத்தன்னு சொல்லி ஒரு பச்சை கொடி வந்து நம்ம தர்காவை தாண்டி வந்து ஒரு மரத்துல வந்து கொடி ஏற்றி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தவறான செயல்கள் அவங்க செய்யறாங்க. அங்க மேல புதைக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் இதெல்லாம் அவங்களா பார்த்து திருத்திக்கணும். நம்ம வந்து அண்ணன் தம்பியா வாழணும் தான் நம்ம விரும்புறோம். எந்த மதத்தினரையும் போய் கட்டாயப்படி நம்ம சண்டை எல்லாம் போடல.
நம்ம காலம் மெரிக்கும் போது நம்ம காலம் மெரிக்கிறடான்னு சொல்றது தவறா? இதை தான் நம்ம கேட்கிறோம். இப்போ நீங்க சொல்றது கடந்த ஆட்சியில, இப்போ ஆட்சி மட்டும் நடந்திருக்கு. ஆட்சி மட்டும் நடந்த பிறகும் இது நிலை தொடருமா இல்ல மாறுமா? இந்த முறை நாங்க முழுக்க முதல்வரை அவர் விஜய் அவர்களை தமிழக முதலமைச்சரை நாங்க நம்புறோம். அவர் சந்திக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏதாவது அவர் யாரையுமே சந்திக்க மாட்டேன்றாரு. அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். கொடுத்தாருன்னா கட்டாயமா நாங்க வந்து சந்திப்போம். சந்திச்சு எங்களோட குறைகளை சொல்லுவோம், அதுல உள்ள நிறைகளையும் சொல்லுவோம். அதனால எந்த ஒரு மதத்தினருக்கும் பிரச்சனை இல்லை என்பதும் சொல்லுவோம். நாங்க தீபம் மட்டும்தான் ஏற்ற போறோமே தவிர அந்த இடத்துல வேற எதுவும் நாங்க வேலி போடுறதோ எதுவும் பண்றதோ எதுவும் கிடையாது. தீபத்துள்ள தீபம் ஏற்ற போறோம். அதுல தீபத்துல வந்து எத்தனை ஒரு 2 லிட்டர் எண்ணெய் தான் பிடிக்கும். அதுவும் மழை உச்சியில இதனால காத்துல ஒரு 2 மணி நேரம் தான் எரியும். அது ஒரு 7 நாள் எரியிற விஷயம் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை கட்டாயமா முதல்வர் வந்து எங்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து அனுமதி கொடுப்பார்ன்ற முழு நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். இப்போ கடவுள் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம கடவுள் வந்து எல்லாருமே தரிசனம் செய்ய தான் போறோம். ஆனா அங்க கூட பணம் கொடுத்தா சிறப்பு தரிசனம், சிறப்பு சலுகைகள், சீக்கிரமா போயிட்டு கடவுள் முன்னாடி நிக்க வச்சு காமிக்கிறதும், பணம் இல்லாதவங்க வரிசையில காத்து கிடக்கிறதும், இது சரியான அணுகுமுறையா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கடவுளை வந்து காட்சி பொருளா மாத்தினது திராவிட கழக ஆட்சிகள் தான். ஒரு 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில காட்சி பொருளாகவும் பணம் வசூலிக்கக்கூடிய இடமாகவும் அவங்க மாத்தி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்றோம். இருக்கப்பட்டவங்களா தான் சரி, இல்லாதப்பட்டவங்களா தான் சரி, இறைவன் மத்தியில அனைவரும் ஒன்றுதான். அனைவருக்கும் அவங்க சிறப்பு தரிசனத்திலே வந்தாலும் சரி, பணம் கொடுத்து வந்தாலும் சரி, சாமி நின்று வணங்குற இடம் அனைவருக்கும் ஒரு பொதுவான இடமாக தான் இருக்கணும் என்பது அகில பாரத இந்து மக்கள் அமைப்போட கோரிக்கை. சரி, உங்களோட அகில பாரத இந்து மக்கள் அமைப்போட பணி என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன? அகில பாரத இந்து மக்கள் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாராத ஒரு அமைப்பு இது. இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்துக்களுடைய பிரச்சனைகளை இந்துக்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இதுக்காக போய் யாருக்கிட்டையும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைத்து முறைப்படி இந்துக்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அத்தனை சலுகை பெற்று தருவதுதான் அகில பாரத இந்து மக்கள் அமைப்போட வேலை. உங்கள் அமைப்பின் செயல்பாடுகள் வெற்றி பெறவும் வருங்காலங்களில் உங்கள் அமைப்பு நல்ல முறையில் பணியாற்றும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி.